பாகிஸ்தான் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அவங்க இப்பொழுது கடுமையான பாதுகாப்பு நெருக்கடியில் இருக்கிறதாகவும், நம்ம நாட்டோட பாகிஸ்தானுக்கு போர் ஏற்பட்டுச்சுன்னா பாகிஸ்தான் வெறும் 4 நாட்கள் தான் தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ராணுவ பலம் இருக்கிறதாகவும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் உளவு தகவல் மூலமா நம்மளுடைய அரசுக்கு கிடைச்சிருக்கு. அதை உறுதியும் படுத்திருக்காங்க. பாகிஸ்தானுடைய M109 ஹோவிட்சர்கள் மற்றும் BM-21 ரக ராக்கெட் லான்ச்சர்கள் மற்றும் SH-15 ரக துப்பாக்கிகளுக்கு தேவையான வெடிமருந்துகளை அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய டேங்கிகளுக்கு தேவையான டீசல்கள் கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் போர் பயிற்சியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளுக்கு போர் பயிற்சி தேவைப்பட்ட அவங்களுக்கு ராணுவ பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கு கடுமையான பாதுகாப்பு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் மற்றும் பணவீக்கம், வெளிநாட்டிலிருந்து கடன் வாங்குறது, இதெல்லாம் போக முக்கியமான ஒரு சம்பவம் பண்ணாங்க பாருங்க பாகிஸ்தான். அதாவது உக்ரைனுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ராணுவ ஆயுதங்களை. அதுதான் முக்கியமான ஒரு வீக்கமா, முக்கியமான பிரச்சனையா அவங்களுக்கு ராணுவத்துக்கு அமைஞ்சதா ராணுவ சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட அந்த டேங்கிகள் இருக்கு இல்லையா, T-90 மற்றும் T-72 அப்படிங்கிற டேங்கிகள் மற்றும் அர்ஜுன் டேங்கிகளோட ராணுவ டேங்கிகளோட கம்பேர் பண்றப்ப பாகிஸ்தானுடைய 350 VT-4 அப்படிங்கிற டேங்கிகள்லாம் ரொம்ப ரொம்ப வலிமை குறைஞ்சதாகவும் சொல்றாங்க. இந்த டேங்கிகளை வச்சு சண்டை போட்டாங்கன்னா தாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்த ராணுவ பலத்தை இறக்கினாலும் 4 நாட்கள் தான் தாங்குவாங்களா பாகிஸ்தான். அந்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் இப்போ ரொம்பவே பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. இந்த இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் வாய்ச்சவடால் வர்ற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டு நாங்கள் தான் பெரிய ஆளு, நீங்கள் மட்டும் சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணீங்க இல்லையா, அந்த தண்ணியை நீங்கள் எங்கேயாவது சேமிச்சு வைக்கிறதுக்கு பெரிய பெரிய அணைகள் கட்டி பாருங்க, நாங்கள் வச்சு உடைக்கிறோம், பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணுறோம், எத்தனை உயிர்கள் போனாலும் நாங்கள் கவலைப்படுறதில்ல, அந்த உங்களுடைய தண்ணியை தேக்கி வைக்க விட மாட்டோம், அணைகளில் வைக்க விட மாட்டோம் சொல்லி அது வேற ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. யார் இப்போ அந்த ராணுவ அமைச்சர் இருக்கார் இல்லையா, கவாஜ் ஆசிப், அவர் ஒரு வாய்ச்சவடான் இருக்காரு. கொஞ்சம் யோசிக்கணும். நீ எங்கள் நாட்டுக்குள்ள இறங்கி 28 பொதுமக்களை கொண்டிருக்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்திய ராணுவம் எந்த ஒரு மக்களையும் கொல்லலை. உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், நீ திருந்தணும், அப்பயே திருந்துறியான்னு பார்க்கறதுக்காகத்தான் ஒவ்வொரு விஷயமா ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்கலாம நீ அணை கட்டிப்பாரு, எத்தனை மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல ரத்த ஆறு ஓடும் அப்படின்னா ஒவ்வொரு அமைச்சரும் கேட்குறப்போ இன்னமும் வளராத பச்சை பிள்ளை மாதிரி தான் பாகிஸ்தான் இருக்கு. மீண்டும் ஒரு தகவலுடன்